வணக்கம்ப்பா. இந்த தோப்பு கரணை போடுறது நம்ம நாட்டில் அந்த காலத்தில் தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருக்குது. கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போனால் தோப்பு கரணம் போடுவோம். ஸ்கூலில் போய் ஏதாவது தப்பு தவறு செஞ்சால் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறேன்னு ஆசிரியர்கள் தோப்பு கரணம் 10 போடு 20 போடுன்னு சொல்லுவாங்க. அப்படி தோப்பு கரணம் போடுறது நம்ம எல்லாம் நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அது பயிற்சின்னு தான் சொல்லுவேன், பனிஷ்மெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப அதை சின்ன குழந்தைகள்லேருந்தே நம்ம அதை பழக்கணும். கோயிலுக்கு போனோம்னா கோயிலில் போய் நீங்கள் தோப்பு கரணம் போடுங்க, சாமிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி போட வைக்கணும். சாமிக்கு தான் போடுறோம், இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி சொன்னால் போட்டுருவாங்க. அப்புறம் வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணால் நீ தப்பு தானே பண்ண, அதனால் நீ பனிஷ்மெண்ட்டு உனக்கு ஒரு 10 தடவை நீ தோப்பு கரணம் போடுன்னு சொல்லி பழக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல்கள்லையும் வாத்தியாருங்க அடிக்காமல் செய்யாமல் ஏதாவது பிள்ளைய தப்பு பண்ணால் அவங்கள அதே மாதிரி தோப்பு கரணம் அவங்க அவங்க செஞ்ச தப்புக்கு தகுந்தாப்புல 10 20 போட சொல்லலாம். ஆனால் 20 போட வேணாம், குழந்தைகளுக்கு தாங்காது. ஆரம்பத்தில் 2 3லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் மொத்தம் 9 தோப்பு கரணம் போடுறது நல்லதுப்பா. நம்ம உடம்புல இருக்க அந்த 9 வாரங்களில் உள்ள பிரச்சனையும் சரி பண்ணுதுன்றாங்க. அப்புறம் 2 காலை இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி போடும்போது அந்த 2 பக்கம் சைடு உள்ள மூளை நல்லா இதாகுமாம்மா, பிரைட் ஆகுமா. இந்த அமெரிக்காலெல்லாம் பிரெயின் யோகான்னு சொல்லி அதை சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம நாட்டுக்கு தான் அவங்க அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகக்கூடிய நல்ல மூளை நல்லா ஸ்திரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. அதனால் எல்லோரும் வீட்லேயோ ஸ்கூல்லையோ பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலாக சிறு குழந்தைகளுக்கு இந்த தோப்பு கரண முறையை பழக்கி அவங்கள நல்வழிப்படுத்துங்க. அவங்களும் நல்லா பிரெயின் யோகான்னு நினச்சி அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா படிப்புல நல்லா வருவாங்கப்பா.